பேங்க்ல இது வச்சு வாங்கி கடன் தான் வாங்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணா போன மாசம் அவங்களுக்கு நான் உனக்கு கேக்குறேன். இப்போ உங்க கணக்கு நீங்க இதா இருக்கீங்க சார். ஒரு கோல்ட் லோன் வாங்க போனாலும் கேக்குற கரெக்டா கேக்குறாரு. என்னன்னா நீங்க கொடுத்தது வீட்டு லோன் சரிங்களா? இப்போ யாரும் செக்யூர் இல்லாம எதுவும் தர மாட்டாங்க சார். கட்டல அப்படின்னு என்ன ஆகுங்க? வீடியோ டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு தான் அது. அதானே உங்களுக்குன்ட்டு இல்லைங்க சார். அப்படின்னா உங்க நிறுவனத்துக்கு நிவாஸ்ன்ற நிறுவனத்துக்கு உங்க சொந்தமானது முடிஞ்சுச்சுங்களா? ஏன் போய் சார் டென்ஷன் ஆறக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார். டென்ஷன் அவங்க சொல்ற டேட்ல தான் நாங்க வந்து கேக்குறோம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 2 மாசம் டைம் எடுத்துக்கு. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் விட்டுருங்க. அத நான் பாத்து லீகலா கொடுத்துறேன். தாராளமா 2 மாசம் டைம் எடுத்துங்க. பிரதர் நீங்க வந்து 2 மாசம் கழிச்சு நீங்க தாராளமா அவங்க கட்டிடுவாங்க. இல்ல சார் காசு கிடைச்சல கட்டிட்டு முடிச்சு விட்டுறோம் பாருங்க. லீகலா அவங்க அப்படியே தான் மாட்டுவாங்க. நாங்க வந்து நீங்க வந்து பண்ணாதீங்க அத பண்றதுக்காக உங்களுடைய சேஃப்டி நீங்க பாத்துங்க. அவங்களுடைய சேஃப்டியை நாங்க பாத்துக்கோம். இப்ப நினைச்சு நெசமாதான் ஒண்ணும் இல்ல. வந்து இவர் என்ன தெரியுமா அன்னைக்கு இங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த சந்துக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்துட்டு எவன் இந்த வீட்டுக்கு 10 லட்சம் கொடுத்திருக்கான் அப்படின்னு கேக்குறாரு. கேட்கலாமா? எவன் வீட்டுக்கு 10 லட்சம் கொடுத்திருக்கான்னு கேக்குறாருன்னா இல்ல அவர் கேட்டது இருங்க தம்பி இருங்க. ஒரு எல்லாம் யாரும் பேசிட்டு அதுக்கு பதில் சொல்லலாம். எல்லாம் பேசிக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் சொல்லலாம் நீங்க. பேசலையா? அப்படி தம்பி இவர் சொன்னாரு. அதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எங்களுக்கு லீகலா வக்கீல் இருக்காரு. நான் வக்கீல வச்சு உங்களுக்கு மூவ் பண்ணி பயங்கட கூடாதுல. பயங்கட கூடாது சொன்னனால கேட்டதான் சொல்றேன் நானு. அக்கா விடுங்க. மாசம் மாசம் கட்ட மாட்டேங்கிறீங்களா? எப்ப என்ன பிரச்சனை? கெட்டலாம் கட்ட கெட்டிட்டு இல்ல நானு. கெட்டலாம் சொல்லி கெட்டிட்டு தான் இருக்கேன். மாசம் 2ஆம் மாசம் கட்டறேன் இல்லையா? அந்த மாசத்துல கெட்டி முடிக்கிறேன் நானு. விடுங்க. எல்லாரும் வந்து இந்த சூழ்நிலை கடந்து வந்த ஆளுங்க தான். நீங்க 1000 பேர் பாத்துருப்பீங்க சரியா? நான் என்ன சொல்றேன்னா பொதுவான பிரச்சனையை நாங்க எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா மக்கள் ஒரு சூழ்நிலையில அவங்க கட்ட முடியல அப்படின்ற போது உங்களுக்கு நிறைய வழி இருக்கு. அது நாங்க சொல்லுவேன் சார் கட்ட முடியல. அவங்க சொன்னா முடிஞ்சு சார். அவங்க சொன்னா முடிஞ்சு. இல்ல கேளுங்க அவங்க கிட்ட கேளுங்க. கெட்டறங்க யார் சொல்றது? கட்ட முடியாதுன்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் நீங்க போறீங்க இல்ல. அதுதான் அவர் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க. அவங்க கட்ட முடியல அப்படின்னு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா ஒருத்தருக்கு எல்லாருக்குமே வந்து லீகல் ஸ்டெப் இல்ல நான் சொல்றேன். இல்ல கடைசி நாள் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கடைசி நாள் உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு சொல்லி தரேன். என்னன்னா உங்களுக்கு நான் சொல்லி தர முடியாது. உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். நான் அவங்களுக்கு என்னன்னா ஒருத்தர் கட்ட முடியலன்ற போது அடுத்த லீகல் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுவாங்களோ நம்மளுடைய நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உண்மையாலுமே உங்க இடத்துல நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? கட்ட முடியல சூழ்நிலை இருக்கீங்கக்கா உங்களுக்கு நான் என்ன